முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, லோகேஷோட படத்த பொறுத்தவரைக்கும் குற்றச்சாட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, வெட்டு, அடிதடி, குத்து, ரத்தம், கலேபரம், கலவரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாரி மாஃபியா இதெல்லாம் தான் வந்து லோகேஷ் படம் எடுக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. மாநகரத்தில் இல்லை, கைதியில் இல்லை. ஆனால் மாஸ்டர்லேருந்தே பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டார். மாஸ்டர்லேருந்து இருந்துச்சு, விக்ரமில் இருந்துச்சு, லியோவில் இருந்துச்சு, கூலியில் இருந்துச்சு. ஒரு படம் ஒரு இயக்குனர் எடுக்கிறாரு. ஒரு படத்தில் வந்து அழுத்தமாக ஒரு விக்ரமில் வந்து ட்ரக்ஸை பற்றி ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தார். கடைசியாக முடிக்கும்போது பார்த்திங்கன்னா, ட்ரக்ஸுக்கு நான் எதிரானவங்கிற மாதிரி தான் அந்த படம் முடிஞ்சுது. அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த படம் முழுக்க வந்து நீங்கள் ட்ரக்ஸுன்னு சொல்லி ட்ரக்ஸை பற்றி ஃபுல்லாகவே காமிச்சிருக்கிறீங்க. எப்படி பயன்படுத்தலாம், எப்படிலாம் பயன்படுத்துவாங்க, எப்படி அது உள்ளே வருது, எப்படி வெளியில் போகுது, எப்படி மக்கள்கிட்ட சென்றடையுது, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காட்சியமைப்பு பண்ணி காட்டுறீங்க. ஒரு படத்தில் காட்டுறீங்க, விக்ரம் படத்தில் காட்டுறீங்க. ஓகே, நீ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸுக்கு எதிரானவன் தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். நீங்கள் எல்லா படத்துலையுமே காட்டுறீங்களே, மாஸ்டரில் காட்டுறீங்க, விக்ரமில் காட்டுறீங்க, லியோவில் காட்டுறீங்க, கூலியில் காட்டுறீங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற எல்லா படத்துலையுமே ட்ரக்ஸை வந்து காட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது நான் ட்ரக்ஸுக்கு எதிரானவங்கிறதுனா எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்?